ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராம்காக மதுரையில் இருக்கிற பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாப்பாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 21st, அதாவது சாட்டர்டே. நாங்கள் வந்து 20th அன்றைக்கி மார்னிங் இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாப்பாவோடு சேர்ந்து 3 பொண்ணுங்க வராங்க. அவங்களோட ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் மொத்தமாக ஒரு 11 பசங்க கிளம்புற மாதிரி இருந்தது. கூடவே எங்கள் மாஸ்டரும் வராங்க. ஸோ சூப்பராக நாங்கள் டிக்கெட்டெல்லாம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. 2 days, அதாவது 2 night அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ரூம் புக் பண்ணி எல்லாருமே கிளம்பியாச்சு. 20th மார்னிங் இது நான் வந்து கிளம்புறேன். ஸோ 20th மார்னிங் அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோங்க இது. ஸோ மார்னிங் ஒரு 4:30 பக்கமாகவே எழுந்திரிச்சு புளிசாதம் செஞ்சு எடுத்தாச்சுங்க. ஸோ மதியம் லன்ச் மட்டும் வந்து வெளியே சாப்பிடாம, அதாவது ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலான்ற பிளான் பண்ணி எல்லா ஃபேமிலி சேர்ந்து தான் பிளான் பண்ணி எடுத்தோம். ஸோ நான் புளிசாதம் எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஒரு 4:30 எழுந்திரிச்சு பாப்பா குளிக்க வச்சுட்டு நானும் குளித்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி நாளே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு தலைக்கு குளிக்க வைக்கலாம் தான் பார்த்தேன். பட் வந்து ஸ்கூல் இருந்ததுனால என்னால் குளிக்க வைக்க முடியல. ஸோ அதனால் ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் போட்டாச்சு. காலையில் ஒரு 4:30 நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ 6 o'clock எழுந்திரிச்சு அவளை குளிக்க வச்சு ஹேர் ட்ரையர் போட்டு கொஞ்சம் முடியெல்லாம் நல்லா ஆற வச்சு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே காட்பாடியில் வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து 9:50. ஸோ எல்லாருமே ஷார்ப்பாக 9 o'clock காட்பாடி ஜங்ஷன் வந்துடணும்னு எல்லாருமே சொல்லி வச்சுருந்த மாதிரி எல்லாருமே வந்தாச்சு. நான் 9 o'clock ஷார்ப்பாக வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து ரோட்டில் போய் ஆட்டோ பிடிக்கணும். ஸோ ஆட்டோ வந்து ஒரு சில நேரத்தில் சீக்கிரம் வரும், ஒரு சில நேரம் லேட்டாக வரும். ஸோ நான் வந்து 9 o'clock கிளம்பிட்டேன். ஸோ வந்து 2 nights தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே நாங்கள் சொன்ன மாதிரி 9 o'clock ஷார்ப்பாக அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து அங்கே போனோன்னா ஃபஸ்ட் 9:50 எங்களுக்கு காட்பாடியிலேருந்து சென்ட்ரலுக்கு ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல்லேருந்து எக்மோருக்கு போயிட்டு எக்மோர்லேருந்து ஆஃப்டர்நூன் 3:30 எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து சென்ட்ரலுக்கு போகிற ட்ரெயினில் ஏறியாச்சு. பசங்க எல்லாருமே ஏறணும் செம்ம குஷியாக இருந்தாங்க. ஸோ இது பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காருவோன்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்துச்சு. ஸோ நான் பேரண்ட்ஸ் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் உட்காந்தாச்சு. கொஞ்சம் மெமரிஸாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ சென்ட்ரலுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12:30 என்னவோ போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் 12:30 to 3:30 ஒரு 3 hours எங்களுக்கு டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்மோருக்கு, அதாவது சென்ட்ரல்லேருந்து உடனே நாங்கள் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு எக்மோருக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சிட்டோம். ஏன்னா 3:30 தான் வந்தே பாரத் ட்ரெயின்ன்றனால லஞ்செல்லாம் முடிச்சிடலான்ட்டு அங்கேயே உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்களாம் செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. ஸோ 2 night வரீங்களா, செம்ம ஜாலியாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டரும் கூட வராரு. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டோடு நாங்கள் கிளம்பணும். என்றைக்கும் ஒரு நாள் இப்படி போரில் வந்து நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஜூனியர் பசங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மொத்தமாக சேர்த்து 11 மெம்பர்ஸுன்ற மாதிரி, அதாவது ஸ்டூடெண்ட்டு 11 பேர். அதில் வந்து 4 பசங்க வந்து பரதநாட்டியம், அப்புறம் வந்து குட்டீஸ் ஜூனியர்ஸ் தனியாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அப்புறம் வோக்கல்ஸ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எக்மோர் ஸ்டேஷன். அங்கே போய் உக்காந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாரோட சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிடும்போது அதில் இருக்க டேஸ்ட்டே வேறுங்க. நம்ம டெய்லி நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிட்றத விட இந்த மாதிரி எதுக்கா ஒரு நாள் நம்ம மற்றவங்க செஞ்சு சாப்பிட்றது அதோட டேஸ்ட்டு தனி இல்லை. ஸோ பசங்களுக்கு எல்லாரும் பிளேட்டில் வந்து புளி சாதம், தக்காளி சாதம், வெஜ் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி எடுத்துருந்தது அங்கே ஒரு பேரண்ட்டோட அம்மா. ஸோ அதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தயிர் சாதம், லெமன் ரைஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க பசங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயினுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நானும் சரி பாப்பாவும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ரெண்டுங்களும் சரி வந்தே பாரத்தில் போட்டு ஃபஸ்ட் டைமில். ஸோ பசங்களும் வந்து ரொம்ப எப்படாப்பா வந்தே பாரத் ட்ரெயின் வருன்ற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் மெமரிஸ்க்காக எடுத்துக்கிட்டோம்.
வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாச்சுங்க. ஸோ நான் இத்தனை நாள் வந்து நான் அதில் போனதே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், பட் நான் போனது கிடையாது. ட்ரெயினில் யூஸ்வலாக நாங்கள் போகிறது உண்டு. பட் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை நானும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்தேன். பட்டு பாப்பாவோடைய டான்ஸ் ப்ரோக்ராம்னால இதில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக தான் ட்ரெயினும் வந்தாச்சு. ட்ரெயின் வந்து நின்ன உடனே பசங்களாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு மெமரிக்காக தான் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயின்குள்ளே ஏறி எல்லோரும் அவங்க ஷீட்டில் போய் உட்காந்தாச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பசங்க வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் உட்காருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஓகேன்னு அதாவது பசங்களெலாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு பேரண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு பக்கம் போய் உட்காந்தாச்சு. நாங்கள் வந்து இதில் வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் சேர்த்து வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல. டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணல, ஃபுட்டுக்கு சேர்த்து நாங்கள் பண்ணல. ஏன்னா ஃபுட்டு வந்து நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு டீ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். காஃபி பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. ஹாட் வாட்டர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒரு பேக்கு காஃபி பவுடர் கொடுத்துறாங்க, அதுலேயே சுகர் ஆட் பண்ணிடுறாங்க. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லாமல் அதை ஒன்று மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் வந்தே பாரத் ட்ரெயினில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நைட்டு போய் சேர்ந்துடும். ஸோ நாங்கள் வெளியே ட்ரெயின் விட்டு இறங்கின பிறகு சாப்பிட்டுக்கலான்னு. இது பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு போயிடலாம். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தோம். அங்கே வந்து சூப்பராக ஃப்ரெஷ், அதாவது ஹோட்டலுக்கு முன்னாடி நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூமுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ நாங்கள் நினச்சோம். பட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் பூரி, அப்புறம் பொங்கல், தோசை எல்லா ஐட்டமும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணியாச்சு. இதோட கண்டினியூஸ் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்.